வணக்கம் யூஸ். இன்னைக்கு நம்ம 2 ஆப் பத்தி பார்க்க 2 ஆப்புமே 2 கண்ணு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன 2 கண்ணு மாதிரியே ஒரு ஆப் அப்படின்னாக்கா, ஆமா, நீங்க பேரண்டா இருக்கிற பட்சத்துல இந்த ஆப் 2மே உங்களுக்கு 2 கண்ணு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே நம்ம வந்து தவிர்க்க முடியாம ஃபோனை வந்து கண்டிப்பா பசங்கள்ட்ட குடுத்து தான் வச்சிருப்போம். பட் ஆனா ஆன்லைன் கிளாஸ் போக மிச்ச நேரத்துல அவங்க வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. நம்மளும் பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பட் அவங்கள வந்து எப்படி ஸ்கிப் பண்றது, அந்த வீடியோல வந்து எப்படி வெளில கொண்டு வர்றது, விளையாட வைக்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த ஆப் 2மே. ஸோ நான் சொல்ல போற அந்த 2 ஆப்புமே 2 செல்லையும் நீங்க உங்களோட செல்லையும் ப்ளஸ் வந்து உங்க சில்ட்ரன் செல்லையும் போட்டுங்க. போட்டுட்டு இது கூகுளோட ஆப் அப்படின்றதுனால எந்த பயமும் இல்ல. நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க. போட்டுட்டு உங்களோட பசங்கள வந்து எங்க போறாங்க, எங்க வராங்க, சப்போஸ் அவங்க வெளியில போறாங்க ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டு அப்படின்னாக்கா, அவங்க எங்க போறாங்க, எங்க வர்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மொபைல்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்றது தெரியும். அந்த மொபைல்ல எந்த ஆப் ஓப்பன் பண்ணணும், எந்த ஆப் ஓப்பன் பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து அவங்க எவ்வளோ நேரம் அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் அவங்க தூங்கணும். அதாவது இப்போ ஒரு 10 to 7 அவங்க தூங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா 10 to 7 அந்த செல்லை அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஒர்க் பண்ணாமல் செய்ய முடியும் உங்களால். உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால இந்த ஆப் வந்து நான் சொல்ல போகிற ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்திங்க, ஆல்ன்ற பட்டனையும் அழுத்திங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம ஆன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியும். நான் சொல்ல போகிற ஒரு பாயிண்ட்டையும் கூர்மையாக கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் எப்படி சில்ட்ரன்ஸ் மொபைலை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது வந்து சில்ட்ரன்ஸோடது, இது வந்து பேரண்ட்டோடது. இது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் இது. இது 2த்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு பேரண்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபேமிலி லிங்க் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கறதுனால ஓப்பன் காமிக்குது. அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க யார் நீங்கள் எந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸில் கூகுள் ஃபேமிலி லிங்க் ஃபார் சில்ட்ரன் டீன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். இது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த இடத்துல. இதை வந்து நீங்கள் 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களோட மெயில் ஐடி. உங்களோட சில்ட்ரன் மொபைலில் என்ன மெயில் ஐடி இருக்குது, உங்களோட மொபைலில் என்ன மெயில் ஐடி இருக்குது அப்படின்றத கவனிச்சிங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடியிலேருந்து இந்த மெயில் ஐடியை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் 2-3 மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அது உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் பண்ணிவிடும். அதனால் எந்த மெயில் ஐடி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோன்றத தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிங்க. முடிவு பண்ணிட்டு இதை மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும் 2லேயுமே. ஸோ இப்போ வந்து பேரண்ட் மொபைலில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. சேம் டைமில் வந்து இதையும் சில்ட்ரன் மொபைல்லையும் நீங்கள் வந்து ஓப்பன் அப்படின்றத கொடுங்க. இதில் கண்டினியூ அப்படின்னு கேட்குது. இது வந்து திஸ் டிவைஸ் அப்படின்னு கேட்குது. ஃபேமிலி லிங்க் ஃபார் சில்ட்ரன் அண்ட் டீனேஜர் அப்படின்றது இருக்கும். இது இந்த டிவைஸில் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது இந்த மெயில் ஐடியை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. சூஸ் ஆன் அக்கௌண்ட் டு சூப்பர்வைஸ் அப்படின்றது இந்த மெயில் ஐடி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஓகே அப்படின்னு அந்த மெயில் ஐடியை கொடுத்துருவேன். இது மாதிரி இந்த பக்கம் பேரண்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு கேட்கும். கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது கெட் யுவர் சைல்டு டிவைஸ் அப்படின்றது கேட்கும். நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 9 டிஜிட் நம்பர் வந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவு சூப்பர்வைஸ் ஒர்க் ஆன் யுவர் அதர் டிவைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து 1+9 என்னது, ஸோ அதுதானே கேட்குது. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த கோடு இங்கே கேட்குது உங்களுக்கு. இந்த கோடை வந்து இங்கே டைப் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். கொடுத்த பிறகு இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சர்வே ஆகிடும். ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இங்கே வந்துடும். ஸோ இது என்ன மெயில் ஐடி நம்ம பார்க்குறோமோ அந்த மெயில் ஐடி இங்கே வந்துடும். இதுதான் நீங்கள் அங்கே சூப்பர்வைஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து செட்டப் ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்துடும்.
இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. இந்த மெயில் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து இங்கே கொடுத்துருங்க. போட்டு நெக்ஸ்ட்டுன்றதையும் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ இந்த சில்ட்ரன் ஃபோனில் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டோன்னே உங்களோட நீங்கள் எந்த மொபைல்லேருந்து எந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி இங்கே வந்துடும். அதாவது பேரண்ட்டோட மெயில் ஐடி இங்கே வந்துடும். இந்த பக்கம் சில்ட்ரனோட மெயில் ஐடி வந்துடும். இப்போ இதில் வந்து ஜாயின் அப்படின்றத கொடுத்துருங்க. இது மோருன்றதை கேட்கும். நெக்ஸ்ட்டு அலோவ் சூப்பர்வைஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அலோவ் சூப்பர்வைஸ் வந்து அலோவ் சூப்பர்வைசன் அப்படின்ட்டுருக்கும், ஒன் மூமெண்ட்டுன்னு இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா 2 மொபைல்லையும் இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இது வந்து சில்ட்ரனோடது, இது வந்து நம்மளோடது. இந்த பேரண்ட்டோடது பார்த்திங்கனாக்கா நம்ம செட்டிங் பண்ணலாம். இது வந்து டெய்லி எவ்வளோ பார்க்குறாங்க மொபைல், எத்தனை நிமிஷம் பார்க்குறாங்க அப்படின்றது இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி 6 hours 16 minutes பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து எதுவும் பார்க்கல அப்படின்றது மாதிரி காமிக்குது இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மொபைலில் நீங்கள் ஆப்பெல்லாம் வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த மேலே எவ்வளோ பார்த்துருக்காங்கன்றது கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பெல்லாம் வரும். இந்த ஆப்பில் வந்து நான் உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் உள்ளேயே போக முடியாதவங்க ஒன்லி இந்த கேண்டி கிரஷ் இது மாதிரி உள்ளது தான் அவங்க போய் பார்க்கலாம். ஸோ இதில் எது இதெல்லாம் வேணாமோ உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணி விட்டுலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பிளாக்டு அப்படின்னு பண்ணி விட்டோன்னா பிளாக் பண்ணி விட்டுலாம். அன்பிளாக் வேணால் அன்பிளாக்கில் இருக்கும். பிளாக் பண்ணிட்டுனே அந்த மாதிரி வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதை வந்து அவங்களால உள்ளே போய் பார்க்கவே முடியாது. எந்த ஃபோட்டோ கிட்ட எதுவும் வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை மாதிரி லாக் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெளிவாக ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு 5 hours 3 hours 3 hours நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து டைமை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு அவ்வளோதான் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் பார்க்கணும் அவங்க அப்படின்னாக்கா அது மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் செல்லு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடுக்கு போய்டும். அவங்களால ஓப்பன் பண்ணவே முடியாது. திரும்ப மறுநாள் 12 o'clock மேலே தான் அது வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது பெட் டைம். அதாவது நம்ம தூங்குகிற டைம் வந்து செட் பண்ணணும். பசங்க வந்து நைட்டு பூரா செல்லு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பெட் டைம் அப்படின்ட்டு இருக்கும். அது உள்ளே போய்ட்டு நீங்கள் நான் உதாரணத்துக்கு 10 PM to 7 AM கொடுத்துருக்கேன். இந்த டைமில் வந்து அவங்களால எப்படி இருந்தாலும் அந்த செல்லை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அதாவது பகல் ஃபுல்லாக அவங்க வந்து வீடியோவே பார்க்கல, அந்த 4.5 hours அப்படியே வச்சுருக்காங்க, நைட்டு பார்க்கலாம் அப்படின்னாக்கும் முடியாது அவங்களால. அந்த 10 to 7 AM வந்து முடியாது. அதையும் நீங்கள் மாற்றணுன்னா உள்ளே போய்ட்டு இதை மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சில்ட்ரன் மொபைலில் பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெளிவாக அதில் தெரியும். 36% இருக்குது அப்படின்றத சொல்ல பாருங்கள். இது ப்ளஸ் இதில் அடுத்த அட்வான்டேஜ் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் கூகுள் மேப்பில். இதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ நேரம் செல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க, எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஹிஸ்ட்ரியுமே நமக்கு வந்து அதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. இந்த செட்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். அது அதே மாதிரி உங்களோட நாலேஜ் இல்லாமல் அவங்க வந்து எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே கீழே வந்துடும் ஆஸ்க் பர்சன் அப்படின்ற மாதிரி வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி அப்ரூவல் வாங்குங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்படி வந்துச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். அவங்களால வந்து எந்த ஒரு நம்ம அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு ஆப்புமே அவங்களால அப்லோட் பண்ண முடியும். அதில் இல்லைனாக்கா எந்த ஒரு ஆப்பும் இதில் வந்து அவங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்க எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்கணும் என்ன ஏதுன்றது எல்லாமே நம்ம முடிவு பண்ணி இதை பண்ணிக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த 2 ஆப்போட லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த ஆப்பில். நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். தேங்க்யூ. பை.